ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2026 ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் சைக்காலஜிக்கல் ஹாரர் படமாக நம்ம ஒரு தியேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாக இருக்கிற பேக் ரூம்ஸ். இப்போ அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு என்லெஸ் ரூம்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸு, அதை பேக் ரூம்ஸ் அப்படின்னு இவங்க அழைக்கிறாங்க. அங்கே ஒரு நபர் மாட்டிக்கிறாப்புல. அவர் டக்குன்னு ஹெல்ப் கேட்க வேண்டியவங்ககிட்டலாம் யாருக்கிட்டையோ ஹெல்ப் கேட்குறாரு. அவங்க யாருக்கிட்ட கேட்குறாரு அப்படிங்கிறதுலாம் அப்போ நமக்கு புரியலை. ஆனால் அந்தால ஏதோ ஒரு அன்சீன் என்டிட்டி ஒன்று துரத்துது, அதுக்கிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு ரூமாக இருந்தாலும் சுற்றி ஓடுறாப்புல. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த என்டிட்டி கிட்ட மாட்டிக்கிறாப்புல. அந்த என்டிட்டி அவரை கொடூரமாக தாக்குது. ஆனால் என்ன ஏது அப்படின்னு தெரியல. ஆனால் அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. இப்போ நமக்கு காண்பிக்கப்பட்ட இவ்வளோ விஷயங்களும் ஒரு ஃபுட்டேஜாக ஒரு சில சயின்டிஸ்ட் உட்காந்து அதை பார்த்து அதில் வச்சு ஒரு சில விஷயங்களை அவங்க ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நேராக கட் பண்ணால் நம்ம கதாநாயகனுடைய இன்ட்ரோ. அவருடைய பேர் கிளார்க். இவர் பேசிக்காக ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோர் ஒன்று வச்சுருக்காப்புல. ஆனால் இவர் ஸ்டோரில் வந்து யாரும் பெருசாக ஃபர்னிச்சர் வாங்கினதா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மாட்டுக்கு ஈயாத்திரி சும்மா தான் உட்காந்துருக்காரு. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஃபெயில்டு மேரேஜ், 24 மணி நேரமும் குடி, எப்போ பார்த்தாலும் இதனாலேயே வீட்டில் போய் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை, ஒரு கட்டத்தில் உங்க கூட வாழவே மாட்டேங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகி போய் நம்மளும் இப்படியே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஒன்றுமே எல்லாம் போயிடும் கடைசியில். அதனால் நம்ம ஒரு நல்ல தெரப்பிஸ்ட்டாக பார்த்து ஏதாவது கன்சல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மேரி அப்படின்னு சொல்லி ஒரு தெரப்பிஸ்ட்டு அந்த மாட்ட போய் இதுக்காக கன்சல்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம கதாநாயகனுடைய அந்த ஸ்டோர் இருக்கு இல்லையா, ஃபர்னிச்சர் ஸ்டோரு, அதனுடைய பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒன் சைடு வாலில் திடீர்னு ஒரு ஒலி கீற்ற நோட்டீஸ் பண்ணுறாரு நம்ம கதாநாயகன். இது என்ன ஒரு மாதிரி ஃப்ளாஷ் மாதிரி இருக்குது, புதுசாக இருக்கே அப்படின்னு போய் அந்த பக்கம் அந்த செவத்தில் கையை வச்சா நேராக அந்த செவத்து கூடி உள்ளே கூடி போய் வேற ஒரு பக்கம், வேற ஒரு டைமென்ஷன் மாதிரி இருக்குது, அந்த பக்கம் வெளியே வந்துடுறாரு. என்னடா அது அப்படின்னு கதாநாயகனுக்கு தான் புரியலையே தவிர படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெளிவாக தெரியுது. அட இதான்ப்பா அந்த பேக் ரூம்ஸு, ஆரம்பத்தில் ஒருத்தன் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டானே அப்படின்னு அந்த இடத்துக்கு உள்ளே போயிடுறாரு கதாநாயகன். ஆனால் கதாநாயகன் பண்ண இந்த ஒரு சம்பவம் இதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையவே புரட்டி போட போகுது அப்படிங்கிறது அப்போ வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன நடந்ததுங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த கதையை வில் சூதிக் அப்படிங்கிற நபர் எழுதி இதை கேன் பார்சன்ஸ் அப்படிங்கிற நபர் இயக்கியிருக்காப்புல. ஆக்சுவலாக இந்த பேக் ரூம்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஐடியாவில் இருந்து 2022 இதே படத்துடைய இயக்குனரான கேன் பார்சன்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் பேக் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி 24 எபிசோடு ஓடக்கூடிய ஒரு வெப் சீரிஸை ஆல்ரெடி எடுத்தார். அதுவே பயங்கர ஹிட். இப்போ அதில் இருந்து அப்படியே இன்ஸ்பயர் ஆகி தான் இதை படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு நம்ம ஆளு பேக் ரூம்ஸ் அப்படின்னு. இப்போ வரைக்கவே உலகளாவிய லெவலில் அட்டேங்கப்பா என்ன படம் அப்படின்னு பாராட்டி தள்ளுறாங்க. அந்த மாதிரி ஒரு படமாகத்தான் இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லி ஒரு ஆர்வத்தில் தான் நம்மளும் போய் பார்த்தோம். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்னா, முதல்ல டெக்னிக்கல் சைடில் 2 டீமுடைய ஒர்க். ஒன்று ப்ரொடக்ஷன் டிசைன் டீமு, இன்னொன்று சவுண்ட் டிசைனிங் டீமு. ஏன்னா இந்த என்லெஸ் ரூம்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு டைமென்ஷனில் இருக்க அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா பேக் ரூம்ஸ்னு, அது அட போனால் இங்கேயும் போய்கிட்டே இருக்குங்க ரூமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு அன்செட்டிலிங்கான ஃபீலை டெஃபினட்டாக படம் பார்க்கும்போது, அதுவும் பெரிய ஸ்க்ரீன்லலாம் ஆடியன்ஸ் கிட்ட நிச்சயமாக இது விடத்தான் செய்யுது. எங்க என்ன இருக்கு, இந்த பக்கம் என்ன இருக்கும், அங்கே என்ன இருக்கும், இவனை வந்துருவானோ, அது ஏதோ என்டின்னு ஆரம்பத்தில் ஒருத்தன் அடிச்சதே ஒன்று, அது ஏதாவது இங்கிட்டு கூடி வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு மரண பீதியிலேயே அந்த பேக் ரூம்ஸை காமிக்கிற ஒரு காட்சிகள்லையுமே நிச்சயமாக ஆடியன்ஸ் லைட்டாக சீட் எட்ஜில் உட்காரத்தான் செய்கிறாங்க. அது அந்த பேக் ரூம்ஸுங்கிற அந்த ஐடியாவை எடுத்து அதை இவங்க எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது, அதை எப்படி ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அதை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் டிசைன் டீமு ஒரு சில இடங்களில் அது செட் ஒர்க்ஸாக செட் டிசைனாக பண்ணியிருந்தா கூட அதுக்கப்புறம் சிஜிஐ எடுத்துக்கிட்டு ஹாலிவுட் படங்கள் தான் தெரியுமே உங்களுக்கு, அதுக்கப்புறம் சிஜிஐயில் அதை அப்படியே எலாபரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அட்டகாசமாக அந்த அன்செட்டிலிங்கான அன்ஈஸியான ஒரு ஃபீலை கொடுக்குற அந்த ஒர்க்கு அதுதான் முதல்ல. அது நம்பகத்தன்மையாக இருந்ததுன்னா தான் அடுத்து என்னாக போதோ அப்படிங்கிற அந்த ஃபீல் ஒன்று வரும். ஏன்னா இது சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் கிடையாது. ஆத்தாடியோ ஒரே கருங்குமா இருக்கே, இப்போ என்ன நடக்க போதோ, இந்த இருட்டுக்கு பின்னாடி இருந்து என்ன கை வரப்போதோ அப்படிங்கிற ஃபீல்லாம் இதில் கிடையாது. இது வேற விதமாகத்தான் அந்த ஹாரர் எலிமெண்ட்டுங்கிறத இந்த கதையில இவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பேக் ரூம்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா காட்சிகள், எந்த ஒரு கதாபாத்திரம் உள்ள இருந்தாலும் சரி, அதுக்கான சவுண்ட் டிசைனிங், சவுண்ட் மிக்சிங், சவுண்ட் எடிட்டிங் சும்மா விளையாண்டுருக்காங்க, அட்டகாசமாக கொண்டு வந்திருக்காங்க. அதை படத்தில் கதாபாத்திரங்கள்னா முக்கியமான கதாபாத்திரங்களே 2 தான். ஒன்று சிவிட்டல் எஜியோஃபோர், அவர் தான் கதாநாயகனாக பண்ணியிருக்காரு. சரியான பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஆள்கிட்ட இருந்து. அதே மாதிரியே ரீனேட் ரீன்ஸ்வே, அவங்க தான் கதாநாயகியாக, அதாவது கதாநாயகிங்கிறத விட கதாநாயகன் போய் வந்து ஒருத்தரையும் கன்சல்ட் பண்ணுறாரு இல்லையா, அந்த தெரப்பிஸ்ட்டு, அவங்களாக பண்ணியிருக்காங்க. 2 பேருமே அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இதில் இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஒன்று நடக்கும். இங்கே பாருங்க,
நீங்கள் ஒரு ரோல் ப்ளே மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் ஒய்ஃப்ட் எப்படி பேசுவீங்களோ அதே மோடில் அப்படியே பேசுங்க. அப்போ தான் உங்கள் பிரச்சனை என்னங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல போக அவர் பயங்கரமாக கத்தி குமிச்சு வழக்கம் போல் பொண்டாட்டி என்ன சண்டை விடுவாப்புல அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் பேசிடுவார். நம்மளே எல்லாம் பேசி முடிச்சோன்னா கடைசியாக கதாநாயகி திருப்பி ஒரு விஷயம் ஒரு டைலாக் ஒன்று சொல்லி கேட்பாங்க. இது என்ன சொல்ல வரீங்க இப்போ நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது டப்புன்னு அவர் நிறுத்தி, ஆமாம் நீங்கள் இப்போ டாக்டராக அந்த தெரப்பிஸ்டாக கேட்குறீங்களா இல்லை என் ஒய்ஃபாக கேட்குறீங்களா அப்படின்னு டப்புன்னு திருப்பி கேட்பாப்ல. அது சரியான சீனு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த டைலாக் அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண விதம், அதை கன்வெர்ட் பண்ண விதமே அட்டகாசமாக இருந்தது. செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு சிவிட்டல் கிட்ட இருந்து இவன் 2 பேருமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு நல்ல படம், பெரிய ஸ்க்ரீனுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இதனுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் இன்னொரு சைடில் இருக்கத்தான் செய்யுது. ஒன்றுமே கிடையாது. இந்த படத்தை நீங்கள் 3 பிரிச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, எல்லா படத்தையும் இப்படி பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆரம்பிக்கும் போதே ஒரு கிரீப்பியாக அப்படி ஒரு ஜெர்க்கு கொடுக்குற மாதிரி முதல்ல ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே ஒரு அள்ளு விடுற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கதாநாயகனுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் த இன்சிடென்ட், ஜாகிரபி ஆஃப் தி ஆக்சிடென்ட், அவருக்கு என்ன பிரச்சனை, அவர் என்ன போய் கன்சல்ட் பண்ணுறாரு இப்படின்னு வளவலா குளவலான்னு கொஞ்சம் அப்படி இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க கதாநாயகன் அந்த பேக்ரவுண்ட்ஸுக்கு உள்ளே போகிற வரைக்கும். செகண்ட் ஆக்டுக்கு போகும்போது அதுலேயும் குறிப்பாக கதாநாயகன் மட்டும் இல்லாமல் கூட இன்னைக்கு ப்ரூவ் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 கேரக்டரை கூட்டிட்டு உள்ளே போவாப்புல. அந்த சீன் தான் அந்த படத்துடைய ஹைலைட்டு. இந்த 3 கதாபாத்திரங்கள் சேர்ந்து பேக்ரவுண்ட்ஸ்குள்ளே கால் வைக்கிற அந்த காட்சி இருக்கு பாருங்க, சும்மா விஆர் கேம் மாதிரி அல்லோட வச்சுருவாங்க. அதனால ஒரு விஆர் மோடில் ஒரு கேம் விளையாண்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சும்மா அல்லோட வச்சுருப்பாங்க. அது பக்கா தியேட்டர் மெட்டீரியல். சவுண்ட் டிசைனிங்லாம் விளையாண்டுருப்பாங்க. ஒரு மாதிரி பயங்கர க்ரீப்பி ஆகிடும். பயங்கர டென்ஷனை பில்ட் பண்ணி போய் வேற இல்லாமல் அந்த அட்மாஸ்பியரை செட் அவுட் பண்ண விதமே பயங்கரமாக இருக்கும் அந்த செகண்ட் ஆக்டில் வரும்போது. தேர்ட் ஆக்டில் கால் வைக்கும்போது இவங்க சொன்னதெல்லாம் ஓகே தான், இவங்க கன்க்ளூட் பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இவங்க என்னதான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது படம் பார்க்குற ஒரு லேமன் ஆடியன்ஸுக்கும் புரியணும். இன்டெலெக்சுவல்ஸ்க்காக மட்டும் படம் எடுக்கக்கூடாது. வழக்கமாக நம்ம ஆளுக்கு எடுக்கிறதெல்லாம் எடுத்து முடியுதுக்குள்ளே எவ்வளவு ஹிடன் டீட்டெயில் இருக்குது தெரியுமா அப்படிமா தெரியுமா? அந்த மாதிரியே இந்த படத்தை கிளைமேக்ஸில் இவங்க கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்னதான் கன்க்ளூட் பண்ணது ஓகே, சரி இவ்வளோ தான், இப்படி தான் நமக்கு புரியுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டா கூடவே இவங்க இன்னமே இதுதான் நாங்கள் சொல்ல வந்தோம் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக கன்வின்சிங்காக இன்னும் ப்ராப்பராக இவங்க கன்க்ளூட் பண்ணியிருக்கணும். இதனாலேயே உலகம் ஃபுல்லாக அந்த படத்தை பார்த்த பல பேர் அவனுக்கு ஃபேன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறேன். அவர் வச்ச கிளைமேக்ஸே இதான் தெரியுமா, இதுவே கிடையாது, உனக்கு படம் புரிஞ்சா இல்லையா, இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல போக இன்னொருத்தர் என்ன தனி படத்தை பார்த்தா அதுவே கிடையாது, இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு ஆளாளுக்கு 5 கிளைமேக்ஸ் சொல்கிறாங்க இந்த படத்துக்கு. அந்த விதமாக கடைசியாக கொஞ்சம் கிளம்சி ஆகி போச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு இவங்க கன்வே பண்ண வந்ததை இன்னும் கன்வின்சிங்காக கன்வே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இதுதான் இதோடைய இன்னொரு முக்கியமான பிரச்சனை. இது போக இந்த படம் பேசிக்காக இந்த சைக்காலஜிக்கல் ஹாரர், இந்த சைக்காலஜிக்கல் நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக டெட் ஸ்லோ ட்ராமாவாகத்தான் அது இருக்கும். அது என்ன ட்ராமாவாக என்ன த்ரில்லராக இருந்தாலுமே அது கொஞ்சம் லேகிங்காக பயங்கர ஸ்லோவாக போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். இதுவும் கண்டிப்பாக தோணலாம், நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இதில் அப்படி எதுவும் பெருசாக கிடையாது. பட் இந்த மாதிரி படங்கள் நான் சொல்கிற மாதிரி சும்மா தூக்கி வாரி போடுற மாதிரி படங்களாக இருந்தாலே கண்டிப்பாக அது A-certified படமாகத்தான் இருக்கும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த படமும் செக்ஷுவலாக எதுவும் பெருசாக இவங்க காண்பிக்கல அப்படின்னா கூட இந்த அள்ளூர சமாச்சாரங்கள் 1-2 இருந்தால் கூட அதுக்காகவே இந்த படமும் A-certified படம் தான். இது ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த படம் நம்ம ஒரு தேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாயிருக்கு. என்கிட்ட கேட்டால் ஒரு டீசெண்டான வாட்ச் அந்த கேட்டகரியில் நான் வைப்பேன். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.